ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி கேமில் டயர் 6 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த டயர் 6 ஜெம் எப்படி எடுக்கிறது, ப்ளஸ் கேமில் கரண்ட்லி எந்த மாதிரி ஜெம்ஸ் வந்து நீங்கள் எக்யூப் பண்ணி ஸ்டார்ட் யூஸ் வந்து பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் வந்து பண்ணி விட்ருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயர் 6 ஜெம் வந்து கரண்ட்லி கேமில் வந்து வந்துருக்குதுல. இது நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷனில் வந்து எடுக்க முடியாது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ ஜெம் ஸ்டார்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக டயர் 6 ஜெம் கிராஃப்ட் பண்ணுற அந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருவீங்க. இங்கே உங்களுக்கு தேவைப்படுற அந்த டயர் 5 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தேவைப்படுற ஒரு சில மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்கன்னா டயர் 6 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயர் 5 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ABCD அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்மோட ரேங்க்கு. இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெம்மோட ஸ்டாட்ஸை பொறுத்துட்டு. ஸோ 3.2 தான் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ஸ்டாட், அது வந்து பார்த்தீங்கன்னா D ரேங்க்கு. 4% வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்டாட், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா A ரேங்க்கு. ஸோ இந்த ப்ரொமோஷன் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டயர் 5 A ரேங்க் ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கிடைக்கிற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டயர் 6ல் A ரேங்க் ஜெம்மாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால ஹையஸ்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணுங்கள். டயர் 6 ஜெம்ஸ் வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணுறப்ப இந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராக்மெண்ட்டு ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து படும். இது நீங்கள் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ 20 ஃப்ராக்மெண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் வந்து பண்ணிட்டு டயர் 5 ஜெம்மில் ரெட் கலரில் இருக்கிற ஜெம் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா தேவை வந்து படும். அட்டாக் பர்சன்டேஜாக இருக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. அடிஷ்னல் அட்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹீலிங் கிவன் அந்த இது இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா டயர் 5 ஜெம்மாக மட்டும் இருந்தால் போதும் ரெட் கலரில். ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் 6 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 6 ஜெம் அப்படின்னு பண்ணுற ப்ராசஸ். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் ஜெம்மை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெட் கலர் ஃப்ராக்மெண்ட் தேவை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஜெம்முக்கு ப்ளூ கலர் ஃப்ராக்மெண்ட் தேவை. ஸோ அந்த கலரை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ராக்மெண்ட் மெட்டீரியல்ஸ்லாம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் எக்யூப் பண்ணுறதுக்கு ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஜெம்மையும் டயர் 4 வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் வந்து பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்பேஸ் வந்து அன்லாக் வந்து ஆகும். ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 ஜெம் வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஜெம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து நமக்கு பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் கேஎஸ் மோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸ்டேஜஸ் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. டயர் 16லேருந்து டயர் 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த டயர் 16லேருந்து 20 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் 6 ஜெம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ராக்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் டயர் 6 ஜெம் வந்து பொறுமையாக வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் 4 ஜெம்முக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி டயர் 5 ஜெம் ஆட் வந்து பண்ணலங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஃபியூஷன் போய் பண்ணுற மாதிரி இருக்கும் டயர் 5 ஜெம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டயர் 20ல் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ராக்மெண்ட்டும் சரி டயர் 4 ஜெம்மோட ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ராக்மெண்ட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எந்த கலர் ஜெம்மை வந்து நீங்கள் டயர் 6 போட போகிறேன்னு பார்த்துட்டு அந்த கேட்டுக்கு கீ சேர்த்து வச்சுட்டு அது ஓப்பன் ஆனால் நீங்கள் வந்து ப்ளே வந்து பண்ண சொல்வேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டயர் 6 ஜெம் வந்து நீங்கள் போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டயர் 5 ஜெம் வரைக்கும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. ப்ளஸ் ட்ராப் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணல. டயர் 4 டயர் 5 ஜெம்ஸ்க்கானது அந்த 25% அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிராஃப்டிங் ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டயர் 5 ஜெம் வந்து கிடைக்க மாட்டேது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெம் ஸ்டார்ட்டில் கரண்ட்லி எந்த மாதிரி ஜெம்ஸ்லாம் எக்யூப் பண்ணணும்னு சொல்கிறேன். அதிகம் வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப்பான ஜெம்ஸ் வந்து இருக்குது. ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ, பர்பிள்னு சொல்லிட்டு இதில் ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் ஸ்டாட்டை வந்து தரும். ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து HP ஸ்டாட்டை வந்து தரும். கிரீன் உங்களுக்கு டிஃபென்ஸ் ஸ்டாட் தரப்போகுது. எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ், ப்ரிசப்ஷன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் வந்து தரும். பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா தரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் ஜெம் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக போகுது. எந்த ஜெம்மே உங்களுக்கு அதிகமாக ஸ்டார்ட் கொடுக்குதோ அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லாட்டில் வந்து எக்யூப் வந்து பண்ண போகிறீங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 டயர் வந்து பிடிச்சிருக்காங்க. டயர் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஜெம்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷனல் அட்டாக் ப்ளஸ் அட்டாக் பர்சன்டேஜ் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அட்டாக் ஸ்டாட் தான் நம்ம கேமில் மோஸ்ட்லி டேமேஜ் டீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேடோ ஆர்மிக்கு ஆர்னமெண்ட் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் ஷேடோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அட்டாக் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிஷனல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இப்போ உங்களோட ரெட் ஜெம் இருக்குதுல்ல, அங்கே வந்து நீங்கள் பர்சன்டேஜ் எக்யூப் வந்து பண்ணிங்கன்னா ஷேடோவோட அந்த அட்டாக் ஸ்டாட்மே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே வந்து ஆகும். முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஸ்டாட்டு சங்கினுக்கு ஹண்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஷேடோஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட் வந்து அப்படினால பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிஷனல் அட்டாக் ஸ்டாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே வந்து பண்ணும் ஷேடோஸ்க்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கிடைக்கிறமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்கும்.
இருக்கும். ஸோ அங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேடோ ஆர்மியோட டிபி மட்டும் வந்து ஏறி இருக்குது. இது வந்து நம்ம பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஜெம் ஸ்லாட்டில் வந்து எக்யூப் வந்து பண்ணலாம். இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆர்மியோட அந்த வெப்பன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து அடிஷனல் அட்டாக் ஸ்டாட் இருக்கிறனால தான் பார்த்தா இது வந்து அப்ளை வந்து ஆகுது. இதே நீங்கள் ஹெச்பி எடுத்துக்கோங்க, டிஃபென்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, பெரிய சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது பெர்சன்டேஜில் வந்து போட்டிங்கன்னா. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெட் கலர் ஜெம்ஸில் அட்டாக் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேடோ ஆர்னமெண்ட் அப்கிரேட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற டிபியோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வந்து இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5000 வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஷேடோ ஆர்னமெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையாக வந்து அன்லாக் வந்து பண்ணுங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஜெம்மில் அட்டாக் பெர்சன்டேஜ் மட்டும் எக்யூப் வந்து பண்ணுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பி டயர் டு டி டயர் வந்து யூஸ் வந்து பண்ணுங்க. ஏன்னா ஏ டயர் ஜெம் நீங்கள் டயர் 6 ஸ்கிராப் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் ஜெம்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெர்சன்டேஜ் ஸ்டாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். பி டயர் டு சி டயர் கூட இது எக்யூப் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டயர் 6 ஸ்கிராப் பண்ணுறதுக்கு ஏ டயர் வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு இந்த ஸ்டாட்லேயே நினச்சிங்கன்னா அடிஷனல் ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் ஜெம் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பெர்சன்டேஜ் தான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் அடிஷனல் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஏன்னா டிஃபென்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்டர்ஸ் வந்து மெயினாக டேமேஜ் டீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோர் கலர் ஜெம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாட் இருக்கும். கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ், டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன். பட் இங்கே நீங்கள் எக்யூப் பண்ண வேண்டிய ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசெப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேமேஜ் வந்து குறைய விடாமல் ஒரு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ எவ்வளோ அதிகமாக ப்ரிசெப்ஷன் வந்து பில்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ப்ரிசெப்ஷன் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களால் ஆர்டிஃபேக்ட்லேயோ கோர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. இது வெப்பன் அட்வான்ஸ்மெண்ட் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்க வந்து முடியும். ஹண்டர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% ப்ரிசெப்ஷன் ஸ்டாட் உங்களுக்கு வந்து தேவை. இதே நீங்கள் சங்ஜூனுக்கு வந்து போயிட்டீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 80% ப்ரிசெப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து நல்லா வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லோ ஸ்டாட்டில் அதிகபட்சம் நீங்கள் ப்ரிசெப்ஷன் ஸ்டாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பண்ண போகிறீங்க. சப்போஸ் சங்ஜூனுக்கு ப்ரிசெப்ஷன் 90% ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் ஒரு கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஜெம். ஸோ பர்பிள் ஜெம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஸ்டாட் வந்து போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 12 ஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்லாட்டாச்சும் வந்து அடிஷனல் எம்பி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணுங்கள். பண்ணிட்டு நீங்கள் வந்து எம்பி கன்சல்டேஷன் இல்லை ஸ்பீட் ஸ்டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஸ்பீட் ஸ்டாட் வந்து பெர்சன்டேஜில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து கிடைக்கும். ஓகே, இன்னொன்று சொல்ல மாட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசெப்ஷன் ஸ்டாட் நீங்கள் வந்து ஜெம்ஸில் எக்யூப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து குறையும். பட் அதெல்லாம் பெருசாக வந்து கண்டுக்கிறாதீங்க. உங்களுக்கு ப்ரிசெப்ஷன் மெயினாக டேமேஜுக்கு தேவை. ஸோ எல்லோ ஸ்லாட்டில் ப்ரிசெப்ஷன் மட்டும் போட்டு விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது வந்து போட்டுக்கோங்க. ஒரு 6 ஸ்லாட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எக்யூப் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ தான் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணதாக இருந்தால் இந்த மாதிரி ஜெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜெம் எல்லாம் போட்டு விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டயர் 4 டயர் 5 ஜெம்ஸ் வந்து ஃபார்ம் வந்து பண்ணுங்க. ஓகே, டயர் 5 ஜெம் எக்யூப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா B2 C டயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப் வந்து பண்ணிக்கோங்க. ஏ டயர் வந்து டயர் 6 ஜெம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி தேவைப்படும்ல, அப்போ நீங்கள் டி டயர் ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். டயர் 5 ஜெம்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பிளானிங். ஸோ பார்த்து ஜெம்ஸை வந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் அப்படி மாத்திரம் எப்படி மாத்திரன்னு சொல்லிட்டு ஜெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து பண்ணாதீங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெர்சன்டேஜ் ஜெம் வந்து எக்யூப் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு ஜெம்மையே திரும்ப திரும்ப வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த கலரில் இருக்க எல்லா ஜெம்மையும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜுக்கு போட வந்து ட்ரை வந்து பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் பெர்சன்டேஜ் தேவை, அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்து பில்ட் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெம்மில் என்னென்ன ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது வந்து டீட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஜெம்மின் போல் செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஒரு 45% அடிஷனல் ஹெச்பி என்னென்ன ஸ்டாட் வந்து நீங்கள் ஜெம்மில் எக்யூப் பண்ணியிருப்பீங்களோ அதை பார்த்தீங்கன்னா வந்து காமிக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் இருக்கிற கரண்ட் ஜெம் பில்டு பார்த்து வந்து யூஸ் வந்து பண்ணிக்கோங்க. மற்றபடி இப்போ தான் நீங்கள் கேம் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் டிபியில் ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கலாம். ஏன்னா நான் கரண்ட்லி பர்சன்டேஜ் மாற்ற சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் கேம் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணிங்கன்னா டிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூஸ் வந்து கிடையாது. ஏன்னா ஸ்டார்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி எடுத்தோடனே ஒரு ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 மில்லியனுக்கு மேலே ரீச் பண்ணதுக்கப்புறம் டிபி இன்க்ரீஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே, கரண்ட்லி நம்ம இந்த ஜெம்ஸில் பர்சன்டேஜ் ஸ்டாட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து சங்ஜூனுக்கு வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உனக்கு பர்சன்டேஜ் தான் வந்து பெஸ்ட்டு. பட் இதே நீங்கள் ஹண்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹண்டர்ஸோட ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அட்டாக் ஸ்டாட்டாக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸ் ஸ்டாட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ்க்கு பர்சன்டேஜ் வந்து பெருசாக வந்து சூட் ஆகாது. பட் இது வந்து நீங்கள் ஒரு லேட் கேம் பிளேயராக இருந்து நல்லா ஸ்டாட் வந்து ஆர்டிஃபேக்டில் பில்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 500 to 1000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட் வந்து குறையும். இப்போ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, சாக்கு வந்து ஒரு 500 to 1000 டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். பட் அதனால வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ்லாம் வந்து குறைய போட கிடையாது. ஸோ நீங்கள் பெருசாலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் இருக்க ஜெம் சிஸ்டம் எப்படி இருக்கான்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துரும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.